நேரம் ஒரு புனிதமான நேரம். நம்மளை புனிதப்படுத்தும்படியாக இயேசு 3 ஆணிகளிலே தொங்கிய நேரம். 3ஆம் மணி நேரம் சரியாக இப்பொழுது மணி 3. கரெக்டாக 3ஆம் மணி நேரத்தில் நிற்கிறோம். இந்த நேரத்தை நீ பயன்படுத்தினா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். என்னை, என் சாபத்தை நீக்கும்படி, என் பாவத்தை நீக்கும்படி நீர் காயப்பட்ட இந்த காயங்களை, அவங்களுடைய ஆணிகளை நான் இப்பொழுது பார்க்கிறேன். சிலுவையின் மீது என் கண்ணை பதிய வைக்கிறேன். இதுவரைக்கும் நீ இப்படி ஜெபம் பண்ணிப்பாரு. இதுவரைக்கும் நீ இந்த மாதிரி என்ன செய்யல? சிலுவையின் மீது விசுவாசத்தை துவக்கிறவரும் நிறைவேற்றும் இயேசு மீது கண்ணை பதிய வைக்காம நீ வேற என்ன செய்ய? வேற நாமங்களை, வேற பெயர்களை சொல்லி கோயிலை கும்பிட்டு, கோயிலை கட்டி நீ கோயிலை என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஜெப கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிற. இப்போ சொல்றேன், இந்த கடவுள் பிதாவாகிய தேவன் அன்னைக்கு அன்னை மரியாதை சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்கிற பெயருக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய, மதத்தவருடைய, இனத்தவருடைய பாவத்தை தீர்க்கும்படியான, சாபத்தை நீக்கும்படியான சக்தி அந்த நாமத்துக்கு உண்டு, அந்த பேருக்கு உண்டு. அந்த பேரை ஜீசஸ் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். Thank you Father. பிதாவே, உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயரால் இப்பொழுது நான் கேட்கிறேன். என் வறுமை இப்பொழுது செழிப்பாய் மாறட்டும். என் கஷ்டம் இப்பொழுது தீரட்டும். என் தோல்வி ஜெயமாய் மாறட்டும். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு, சாபத்தினால், பாவத்தினால் தடைபட்டிருந்த எல்லாம் இப்பொழுது சாபம் நீங்கி, பாவம் நீங்கி, எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுது என்னை வந்து சேர்வதாக, என் குடும்பத்தை வந்து சேர்வதாக, என் பிள்ளைகளை வந்து சேர்வதாக, நிரப்புவதாக சொல்லுங்கள். என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறப்பா. வெள்ளமத்தன கரதி எந்தரவதி அந்தரவா, ஒல்கரவதி எம் பிரகணாதி எம் பிரபு செல்வியார் இக்கனதி அந்தரவா, ஒல்வியார் இயங்கரபதி அந்தரபலி வியாக்கரபதி அந்தரபலி வியக்கரபதி அம்பிரபா. லெஸ் 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 லெஸ். அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க? ஆவிகளை நிரம்பி சிரிக்க ஆரம்பிங்க. ஆன்மீக நிரம்பி பிசாசை கட்ட ஆரம்பிங்க. பிசாசின் கிரியைகளை கட்டுங்க. ஆமே, நமக்கு விரோதமாக இருக்கிறது சாத்தான், லூசிபர். லூசிபருடைய கூட்டம், வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள், அவனுடைய சேனைகளை இப்பொழுது கட்டுகிறோம். பலவானை முந்தி கட்டுகிறேன், பலவானுடைய கிரியைகளை கட்டுகிறேன். நன்மைகள் நடக்காதபடிக்கு, ஆசீர்வாதங்கள் ஆமே எங்களை நிரப்பாதபடிக்கு தடை பண்ணுகிற பிசாசை, அவனுடைய கூட்டத்தை, வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே இப்பொழுது கட்டுகிறேன். கட்டுங்க, கட்டுங்க. எலும்பு, எலும்பி பிரகாசி, எழுந்து ஒளி வீசு. உன் ஒளி வந்திருக்கிறது, உன் ஒளி வந்திருக்கிறது. நீதியின் சூரியன் இப்பொழுது உதித்திருக்கிறார். காலை கதிரவன், எந்த மனிதனை பிரகாசிக்கிற ஒளி இயேசு இதோ உங்கள் மத்தியிலே உதித்து நிற்கிறார். இதோ உன் அருகிலே நிற்கிறார். லெஸ் 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 லெஸ். விடுதலை, ஆவியினால் விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. விடுதலை நடந்துட்டு இருக்கு, அற்புதம் நடந்துட்டு இருக்கு, சுகம் நடந்துட்டு இருக்கு, விடுதலை நடந்துட்டு இருக்கு. ஃபயர் ஃபயர் ஃபயர். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை, சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலை. எல்லா சங்கிலிகளும் அறுந்து விழுகிறது. ஃபயர். இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மேலே இருக்கக்கூடிய சங்கிலி, பாவத்தின் சங்கிலிகள் இப்பொழுது அறுந்து விழுவதாக, சாபத்தின் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக, மரணத்தின் சங்கிலிகள் அறுந்து விழுவதாக. இப்பொழுது சரீரத்திலே செத்துப்போன எல்லா செல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயிரடைவதாக. செயலிழந்து போன உறுப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே செயல்படுவதாக. தேய்ந்து போன உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது வளர்ச்சி அடைவதாக. வல்லமை 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 வல்லமை. நன்றி ஆவியானவரே. இந்த நிகழ்ச்சியை விசுவாசத்தோடு பார்க்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தம்பி, தங்கச்சிகள், அக்கா, தேங்க்யூ, அண்ணமார்கள், இதோ இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இதை பயன்படுத்துகிற, இதன்படி செயல்படுத்துகிற அத்தனை பேர் மேலும் உங்களுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறேன். உங்க அருளை கட்டவிழ்க்கிறேன். உங்க அருள் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. உங்க அபிஷேகம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. உங்க வல்லமை ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. ஃபயர் ஃபயர் ஃபயர்
நிரப்பும் நிரப்பும் நிரப்புங்கப்பா. ரிக்கரபதி அந்தரபதி அந்தரபதி வியங்கரபதி அம்பிரபு சம்பி பூத்தனா ரியாக்கரபதி அந்தரபா. நிரப்புங்க டேடி, நிரப்புங்க டேடி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். விடுதலை நடந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி பார்க்கணும். வீட்டில் நீ இருக்கிற இடத்துலையும் இப்பொழுது விடுதலை நடக்குது. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் வெளியேறுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும் அருந்து போகிறது. குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டாக்குற, பிரிவினை உண்டாக்குற கலாக்காரனை இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறு. பிரிவின் ஆவியை வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. ரீல் மாறாது எங்கி நீ சொல்லு. என் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டாக்குற, பிரிவினை உண்டாக்குற பிசாசை வெளியேறு. பிள்ளைகளுக்குள்ள மாமி மருமகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குற சாத்தானை வெளியேறி சொல்லு. தீமா நான் கரபுதி கோபத்தின் ஆவியை வெளியேறு. பொறாமையின் ஆவியை வெளியேறு. எரிச்சலின் ஆவியை வெளியேறி சொல்லு. நீ வெளியேறு, வெளியேற்றி சொல்லு. நீ சொல்லு, வெளியேறு சொல்லு. லேஸ் 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 லேஸ். சமாதானத்தின் தூதுவனாகிய இயேசுவே உண்மை ரிசீவ் பண்ணுகிறேன். இயேசுவே உண்மை வரவேற்கிறேன். இயேசுவே நீரே வீட்டில் தங்கும். நீ சிலுவையிலே சம்பாதித்த தேவ சமாதானம், நீ சிலுவையிலே சம்பாதித்த தெய்வீக அமைதி, சந்தோஷம் என் வீட்டை நிரப்பட்டும், என் பொண்டாட்டியை நிரப்பட்டும், பிள்ளையை நிரப்பட்டும், புருஷனை நிரப்பட்டும் சொல்லு. இப்படி உன் ஜெபத்தை மாத்து. இப்படி உன்னுடைய ஜெப வாழ்க்கையை மாத்து. பிசாசை கட்ட ஆரம்பி. தீயவனை அழிக்க ஆரம்பி. தீய சக்திகள் அழிந்து போகட்டுமா. கண்திஷ்டிகள், பொறாமைகள், வன்கண்கள் எல்லாம் எரிந்து போவதாக. பொறாமையினால், கண்திஷ்டியினால் வீட்டில் சில நஷ்டங்கள், இழப்புகள் உண்டாயிட்டு இருக்கு. இனி இந்த கண்திஷ்டிகள், பொறாமையை வீட்டில் செயல்படக்கூடாது. கண்திஷ்டினால மாடு பாலாகி போயிருது, மாடு பலன் கொடுக்காம போயிருது, நிலம் பலன் கொடுக்காம போயிருது, பயிர் நல்ல வளர்ந்து பலன் கொடுக்குற நேரத்தில் பலன் கொடுக்காம போயிருது. கண்திஷ்டி இதெல்லாம் எரிஞ்சு போ சொல்லு. அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி